சார், நான் இலங்கையிலிருந்து வாரன். அற்புதமான வாழ், ஆனால் மன்னிக்க வேண்டும் அஸ்லாம் சிங், இந்த வாளால் எங்கள் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது. ஓரளவுக்கு இண்டிவிஜுவலாக தான் ட்ரெயின் பண்ணப்படுறாங்க எல்லாருமே இந்த கிளாஸில் வந்து. அதனால தான் நாங்கள் இவ்வளோ ஒரு அடிமட்ட லெவலில் இருந்தும், 0 லெவலில் இருந்தும் இந்த லெவலில் நாங்கள் ரீச் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. பிச்சை எடுத்தாராம் பெருமாள், அதை புடுங்கி தின்னாரா அருமாள். இங்கே புடுங்கிறது திங்கிறது எல்லாம் இந்த பெருமாள் தான். 1-2 ஸ்டூடியோஸ் இல்லை, இப்போ எத்தனையோ ஸ்டூடியோஸ்ல இருந்து, நிறைய ஸ்டூடியோஸ்ல இருந்து அந்த அந்த ஒன் டைம்ல வந்து கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியில போயிருக்காங்க. இப்போ இந்த கிளாஸை முடிச்சுட்டு வெளியில போறோம், ஒரு ஆர்டிஸ்டா தான் வெளியில போறோம். நாங்கள் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாவே நாங்கள் வெளியில போறோம். உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்போ கோச்சிங் நடக்குதுன்னு மட்டும் நம்ம வெளியில சொல்லலை, அதை தாண்டி சக்சஸ் ஸ்டோரிஸ் நிறைய இருக்கு. கோச்சிங் நடக்கிறத தாண்டி சக்ஸஸ் ஸ்டோரிஸை பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. இப்போ நானுமே வந்து இப்போ 2 கோர்ஸ் பண்ணேன்னா, ஒரு கோர்ஸுக்கு வந்த நான் சக்ஸஸ் எந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்காங்கன்னு சீனியர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்த பிறகுதான் நானே இந்த அடுத்த கோர்ஸையும் ஸ்டார்ட் பண்ணேன் சார். உண்மையிலே கரிகால கட்டப்பனார் உண்மையானவன் தான், உதவி செய்ய சக்தியுள்ளவன் தான், ஆனால் செய்ய மாட்டான். கட்டப்பா அரியாசனத்தின் அடிமை. கட்டப்பா, வடதேசத்திலிருந்து ஆயுத வணிகர் அஸ்லாம் கான் தங்களை சந்திக்க வந்திருக்கிறார். பாக்தாக் சுரக்கத்திலிருந்து எடுத்து எங்கை துருக்கிகள் சுத்திகரித்து பார்சிய தேசத்து அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட இருமுனை தழ்வார். இந்த வாளையோர் சிறுவன் எடுத்து வீசினாலும் பனைமரமே ஏற்படும். ஸ்கனாம் சிகந்தர் சானே சாம்சி. அற்புதமான வாழ், ஆனால் மன்னிக்க வேண்டும் அஸ்லாம் சிங், இந்த வாளால் எங்கள் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது. முஸ்தஹீர், இரத்தமும் வார்த்தையும் சிந்தினால் அள்ள முடியாது கட்டப்பா. என் தல்வாரை விட உங்கள் வேகம் அதிகம் என்று நிரூபித்து காட்டு.